உடல் பொருள் ஆனந்தி நாவல். இதே சமயத்தில் இன்ஸ்பெக்டரும் சில போலீஸ் கான்ஸ்டபிள்களும் பூட்டப்பட்டு இருக்கும் மேஜர் மாயநாதன் வீட்டினுள் நுழைந்தனர். ஒவ்வொரு அறையாக தேடினர். மேஜரோ ஆனந்தியோ அங்கே இல்லை. அந்த விசித்திர வீணையும் அங்கு காணப்படவில்லை. ஏமாற்றத்துடன் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் அந்த வீட்டை விட்டு வெளியேற போகும்போது ஒரு விஷயம் இன்ஸ்பெக்டரின் கவனத்துக்கு வந்தது. அதாவது புகையிலை எரியும் வாசனை இன்ஸ்பெக்டரின் நாசியில் பட்டது. உடனே இன்ஸ்பெக்டர் அறையில் ஒரு மூலையில் ஒரு சுருட்டு கிடப்பதை பார்த்தார். அந்த சுருட்டின் ஓரத்திலே இன்னமும் நெருப்பு லேசாக எரிந்து கொண்டு இருந்தது. இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களும் நுழையும் போது யாரோ அந்த அறையில் சுருட்டு பிடித்தபடி இருந்திருக்க வேண்டாம். போலீசாரின் வருகையை உணர்ந்தவுடன் அந்த நபர் சுருட்டை வீசி எறிந்துவிட்டு மறைந்திருக்க வேண்டும். பூட்டியிருந்த வீட்டில் எப்படி யாரும் நுழைந்திருக்க முடியும்? மறுபடியும் எப்படி வெளியேறி இருக்க முடியும்? வீணையை எடுத்துக்கொண்டு எப்படி போயிருக்க முடியும்? போன முறை வந்தபோது வீணை அங்கு இருந்ததை அவர் பார்த்திருந்தார். ஆனால் அப்போது இன்ஸ்பெக்டர் அதற்கு அவ்வளவு மதிப்பு தரவில்லை. மறுமுறை அந்த வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் சோதனையிட்டார். ரகசியமான மறைவிடங்களோ ரகசிய பாதைகளோ இருக்க நியாயமில்லை. பூட்டிய வீட்டுக்குள் ஒரு முறை வந்தவர்கள் மறுமுறை வரலாம் என்று நினைத்தார். அந்த வீட்டுக்கு சாதாரண உடையோடு இருப்பவரை காவல் போடுவதுதான் சரி என்று முடிவுக்கு வந்தார். அந்த முடிவின்படி அனுபவம் நிறைந்த 2 கான்ஸ்டபிள்களை அந்த வீட்டை கண்காணிக்கும்படி ஏற்பாடு செய்தார். ஒருவர் வெளியே இருந்து கண்காணிப்பது என்றும் மற்றவர் உட்புறம் இருந்து கவனிப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. மேஜர் மாயநாதன் வீட்டில் போலீசார் வேட்டையாடி கொண்டு இருந்த போதே சென்னை தெருவிலே மேயர் மாயநாதன் ஆனந்தி என்ற பெண்ணை தேடிக்கொண்டு இருந்தார். எழும்பூர் ஸ்டேஷனில் ரயில் ஏறி தாம்பரம் சென்று விட்டால் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து அவசரமாக தாம்பரம் செல்லும் எலக்ட்ரிக் வண்டியில் ஏறினாள் ஆனந்தி. மணி காலை 5. அந்த மின்சார வண்டியின் முதலாவது வகுப்பில் ஏறி ஒரு மூலையில் அமர்ந்தாள். பகல் பூராவும் இரவின் பெரும் பகுதியும் நடந்து ஓடி ஓடி களைத்து போனதால் நகரும் ரயில் வண்டியிலாவது நாம் தொடரப்பட மாட்டோம் என்ற நிம்மதியில் கண்களை மூடினாள். உடலின் உழைப்புக்கு ஓர் எல்லை உண்டு அல்லவா? அவள் எங்கு போய் மறைந்தாலும் மேஜர் அங்கு வந்து விடுகிறார். இத்தனை காலமும் அவள் நகர்ந்து கொண்டே இருப்பதால் தான் அவரிடமிருந்து தப்ப முடிந்திருக்கிறது. எலக்ட்ரிக் வண்டியில் பல முறை ஏறி எழும்பூருக்கும் பீச்சுக்கும் இடையே குறுக்கும் நெடுக்குமாக சென்று இருக்கிறாள். அவள் கையில் இருந்த சிறிதளவு பணமும் தீர்ந்துவிட்டது. இனி என்ன செய்வது? போலீஸ் நாயின் மோப்பத்திலிருந்து தப்பலாம். ஆனால் மேஜரிடமிருந்து எப்படி தப்புவது? மேஜரோ என் மனதை தொடர்ந்து அதன் மூலமாக என்னை தொடருகிறார். நான் எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறேனோ அங்கு அவர் எனக்கு முன்பாக வருகிறார். போகும் இடங்களை பற்றி சிந்திக்காமலே பல இடங்கள் சுற்றுவதால் தான் இதுவரையிலும் அவரிடமிருந்து தப்ப முடிந்து சிந்தாதிரிப்பேட்டை போக வேண்டும் என்றால் மயிலாப்பூர் என்று நினைத்து கொள்கிறேன். இந்த மாதிரி சுற்றுவதற்கு ஒரு முடிவு வேண்டுமல்லவா என்று நினைத்தாள். நினைத்தபடியாக களைப்பின் மிகுதியால் கண்களை மூடினாள். விடாமல் தொடர்ந்து திரிந்ததால் உடல் அயர்ந்து தூக்கத்தை தந்தது. ஓரளவு இளைப்பாறியதால் ஆனந்தியின் உடலுக்கு புது உணர்வும் உற்சாகமும் ஏற்பட்டன. இன்னும் சில மணிகள் மேஜரின் பிடியிலிருந்து தப்பலாம். அசராமல் சிந்தியாமல் ஓடிக்கொண்டே இருக்கலாம் என்று நினைத்தாள். வண்டி பல்லாவரத்தை தாண்டி கொண்டு இருந்தது. திடீரென்று அவளுக்கு தோன்றியது ஒரு யோசனை. இப்படி ஓடிக்கொண்டே இருக்க முடியாது. ஊரை விட்டு ஓடலாம், ஆளை விட்டு ஓடலாம். நம் மனதை விட்டு நாம் எப்படி ஓடுவது? மனதை விட்டு ஓடாத வரையிலும் மேஜரிடமிருந்து தப்பவே வழி இல்லை. ஆகையால் போலீசாரிடம் சரண் அடைந்து லாக்கப்புக்குள் செல்வதுதான் சரி என்று நினைத்தாள். இவ்வாறு நினைத்து முடித்த மறுகணமே அந்த மின்சார வண்டியின் கடகட சத்தத்தின் இடையே ஒரு புது ஒலி கிளம்பியது. அது ஒரு வீணையின் நாதம். அந்த வீணையின் நாதத்தை கேட்டதும் ஆனந்தியின் முகம் கலவரம் அடைந்தது. அவள் மரணத்தை பார்த்தவள் போல கண்களை அகல விரித்து எதிரே நோக்கினாள். தனிமை நிறைந்த அந்த முதலாவது வகுப்பு வண்டியில் மேஜர் மாயநாதன் வீணை வாசித்துக் கொண்டு இருந்தார். அவர் கண்கள் ஆனந்தியை விரைத்து பார்த்தபடியாக இருந்தன. ஆனந்தி மெல்ல எழுந்து மேஜரை நோக்கி நடந்தாள். அவள் அங்க அசைவுகளில் இப்பொழுது சுய உணர்வு இல்லை. பொம்மை போல நடந்தாள். மேஜர் அவளை பார்த்து சிரித்தார். என்ன ஆனந்தி, பாவம், வெகு தூரம் ஓடி ஓடி களைத்து விட்டாய். அமைதியான நிம்மதியான இடத்துக்கு செல்வோமே என்றார். ஆனந்தி என்று என்னை கூப்பிடாதீர்கள். தயவு செய்து என்னை அப்படி அழைக்காதீர்கள்.
என்றாள் ஆனந்தி. மேஜர் சிரித்து கொண்டார். பிறகு ஒரு குரூரமான குரலில், ஆனந்தி என்று உன்னை சில நாட்களுக்குத்தானே அழைக்கப் போகிறேன். அப்புறம் உன்னை யாரும் எந்த பெயரிலும் அழைக்க மாட்டார்கள் என்று உன்னை என்ற வார்த்தையை அழுத்திச் சொன்னார். ஐயோ என்று அலறினாள் ஆனந்தி. அந்த அலறல் ஆண் குரலா பெண் குரலா என்று சொல்ல முடியாதவாறு இருந்தது. உடனே ஆனந்தி, அடையார் வீட்டுக்கா என்றாள். மேஜர் ஒரு புன் சிரிப்புடன், அடையார் வீடு போலீசாரிடம் இப்பொழுது இருக்கிறது. நாம் வேறு இடம் செல்லுகிறோம் என்றார். ரயில் வண்டி தாம்பரம் வந்து நின்றது. மேஜரும் ஆனந்தியும் ரயிலை விட்டு இறங்கி தியாகராய நகர் செல்லும் வண்டியில் ஏறினார்கள். ஆனந்தி எந்தவித மறுப்பும் இல்லாமல் மேஜரை தொடர்ந்தாள். அதிகாலை வேளையிலே கையிலே வீணையோடு திடீரென்று தோன்றிய மேஜர் ஆனந்தியை அழைத்து கொண்டு மறைந்தார். அவருக்காக அடையாறில் காத்து காத்து அலுத்து போயினர் போலீசார். மறுநாள் கோர்ட்டில் ராமநாதன் வழக்கு ரகசிய விசாரணை தொடங்கியதும் ஜட்ஜ் மாணிக்க வாசகம் பிராசிக்யூட்டரை பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டரை அழைக்கும்படி கூறினார். இன்ஸ்பெக்டர் இரவு தான் பூட்டப்பட்ட மேஜர் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு யாரும் இல்லை என்றும் கூறினார். ஜட்ஜ் மாணி வாசகம், அந்த வீணையை கொண்டு வந்து இருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு இன்ஸ்பெக்டர், அந்த வீணையம் முதல் தடவை சோதனை போட்ட போது அங்கு இருந்தது, ஆனால் இப்போது இல்லை என்றார். உடனே ப்ராசிக்யூட்டர், கௌரவமிக்க நீதிபதி அவர்களே, அந்த வீணை அவ்வளவு முக்கியம் என்று கருதுகிறீர்களா என்று கேட்டார். ஜட்ஜ் சிரித்தபடி, இதுவரையிலும் நாம் படித்த திலீபனின் டைரி கூறும் கதைப்படி மேஜர் மாயநாதன் குடும்பத்தில் அவர், ஆனந்தி, அந்த வீணை மூன்றுமே முக்கியமான நபர்களாக தெரியவில்லையா என்று கேட்டார். அப்போது ராமநாதன் வீணையை பற்றி ஏதோ கூற வாயெடுக்க ஜட்ஜ் மணிவாசகம் அவனை சைகை செய்து தடுத்தார். பிறகு ஜட்ஜ், ராமநாதன் விசாரணைப்படி திலீபன் டைரியை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து படிப்போமே என்றார். அதை கேட்ட ராமநாதன் மறுபடியும் ஆத்திரத்தோடு குறுக்கிட்டு, கௌரவமிக்க நீதிபதி அவர்களே, எப்படியாவது அந்த ஆனந்தி, மேஜர், அந்த வீணை மூன்றையும் போலீசார் தேடி பிடித்தாக வேண்டும். அதனால் எவ்வளவோ தீமைகளை தடுக்கலாம் என்று சொன்னான். ஜட்ஜ் மாணிவாசகம் அவனை முறைத்து பார்த்தார். அதே போலத்தான் ப்ராசிக்யூட்டரும் ராமநாதன் தரப்பு வக்கீலும் ராமநாதனை முறைத்து பார்த்தனர். விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் ஒரு கைதி நீதிபதிக்கு அவருடைய கடமைகள் பற்றி ஆலோசனை சொல்லுவது தவறு என்பதை உடனே உணர்ந்து கொண்டான் ராமநாதன். உடனே மன்னிப்பு கோருவது போன்ற முகபாவத்தோடு ராமநாதன் தலையை கவிழ்த்து கொண்டான். நீதிபதி அவர்களின் முகத்தில் இருந்த கடுகடுப்பும் மறைந்தது. நீதிபதி ஒரு வினாடி யோசித்தார். தன் கை நகத்தை ஒரு முறை லேசாக கடித்து துப்பினார். உடனே ப்ராசிக்யூட்டரை பார்த்தார். அவரிடம், இந்த வழக்கே ஒரு விசித்திரமான வழக்காக இருக்கிறது. இதில் வரும் சாட்சியங்களை சாட்சியங்களின் அனுசரணை இல்லாமல் ஒப்புக்கொள்வது கடினம். ஆகையால் போலீசார் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களையும் அலர்ட் செய்தாவது மேஜர், ஆனந்தி, அந்த வீணை மூன்றையும் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி முடித்தார். இன்ஸ்பெக்டரும் ஆக வேண்டிய காரியங்களை செய்வதாக கூறிவிட்டு வெளியேறும்போது மறுபடியும் ராமநாதன் குறுக்கிட்டான். கௌரவமிக்க நீதிபதி அவர்களை, திலீபன் வைக்கப்பட்டிருக்கும் ஆஸ்பத்திரியில் மேஜர் நுழையாதபடி பாதுகாக்க வேண்டும். ஆஸ்பத்திரியிலும் போலீஸ் பாதுகாப்பு இருக்க வேண்டும். தயவு செய்து அதை உடனே கவனியுங்கள் என்று அழுத்தமாக சொன்னான். நீதிபதியின் முகம் ஆத்திரத்தால் சிவந்தது. தன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, நீதிமன்றத்தின் கடமைகளை பற்றி ஒரு கைதியிடம் கற்றுக்கொள்ளும் தேவை நீதிமன்றத்துக்கு இன்னும் ஏற்படவில்லை, இனிமேலும் ஏற்படாது என்று கூறிவிட்டு திலீபன் டைரியை இதுவரையிலும் உறக்க படித்து வந்த பெஞ்ச் கிளார்க்கை நோக்கினார். அந்த கிளார்க் டைரியை எடுத்து தனக்கென்றே உரித்தான வெண்கல நாதத்தோடு படிக்க ஆரம்பித்தார். டைரியை மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கும் முன்பு எந்த இடத்தில் நிறுத்தினோம் என்பது பற்றி சுருக்கம் தந்தார். சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனை விட்டு இறங்கியதும் டாக்ஸியில் செல்லும்போது திலீபனை தாண்டி சென்ற டாக்ஸியில் ஆனந்தி இருப்பதை பார்த்த திலீபன் கலவரம் அடைந்தான் என்று கூறிவிட்டு திலீபன் டைரியை பெஞ்ச் கிளார்க் மறுபடியும் தொடர்ந்து படிக்கலானார். எவ்வளவோ மன நிம்மதியுடன் சென்னைக்கு திரும்பிய நான் ஆனந்தியின் முகத்தை பார்த்த பின் மறுபடியும் கவலை அடைந்தேன். எனக்கு ஏற்பட்ட விசித்திரமான வேதனை தரும் அனுபவங்கள் எல்லாம் திருச்சியிலும் உதகமண்டலத்திலும் தான் ஏற்பட்டன. சென்னை நகரத்திலே வளர்ந்து உருவானவன் நான். சென்னையில் பேட்டையில் என் தந்தையோடு நான் வாழ்ந்த போது இந்த மாதிரி புரியாத திடுக்கிடும்படியான அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. வறுமையின் கொடுமையும் தாயின் கண்ணீரும் தந்தையின் தவறான நடத்தையும்
எனக்கு துன்பம் அளித்தது ஆயினும் அவைகள் வழக்கமாக மனிதன் சந்திக்கும் மாமூல் துன்பங்களே. ஆனால் இன்றோ நான் செல்வந்தர்களின் உறவை சம்பாதித்து விட்டேன். தங்க பதுமை சீதா எனக்காக காத்து தவம் கிடக்கிறாள். இருந்த பொழுதிலும் என் அறிவும் உணர்ச்சிகளும் என்னுடையதாக இல்லாமல் யாருடைய ஆதிக்கத்திலோ நின்று இயங்குகின்றன. அடுத்த நிமிடம் நான் என்ன செய்வேன், எந்த விதத்தில் நடந்து கொள்வேன் என்று எனக்கே தெரியவில்லை. பூராவும் பித்தம் பிடித்தவனின் நிலை. எவ்வளவோ இன்பமான நிலை. ஏனென்றால் பைத்தியத்துக்கு நான் பைத்தியம் என்றே தெரியாது. அது வாழும் உலகமே வேறு. ஆனால் பகுத்தறிவோடு வாழ்ந்து கொண்டு இருப்பவன் தன்னுடைய உணர்வுகள் திடீர் திடீர் என்று தன்னை விட்டு நழுவுவதை உணர்ந்து கொண்டே வாழ்வது ஒரு பயங்கரமான நிலை அல்லவா? ஸ்டீவன்சன் எழுதிய டாக்டர் ஜெகிலும் மிஸ்டர் ஹைடும் என்ற நாவலில் வரும் டாக்டர் ஜெகில் என்பவர் எப்போது உருவம் மாறி பண்பில் மிருகமாக அரக்கனாக மாறுவார் என்பது அவருக்கே தெரியாது. உருமாறிய நிலையில் அவர் என்ன செய்வார் என்பதும் அவருக்கு தெரியும். ஆனால் அந்த மாற்றத்தை தடுக்க அவரால் முடியாது. அந்த டாக்டர் ஜெகிலின் மனம் எப்படி தவியாக தவித்ததோ அவ்வாறு தவித்தேன் நான். உடல் என்ற சொந்த வீட்டை யாரோ ஒரு முன்பின் தெரியாத ஒருவனுக்கு கூலிக்கு விட்டுவிட்டு அதே வீட்டில் சிறிய அறையில் சிறை வைக்கப்பட்டு வாழ்பவனைப் போல இருந்தது என்னுடைய நிலை. இவ்வாறு கலங்கிய மனத்தோடு தியாகராய நகரில் உள்ள ஒரு ஒதுக்குப்புறமான பங்களாவை அடைந்தேன். என் வருகையை சற்றும் எதிர்பாராத ராமலிங்கமும் என் தாயும் ஆச்சரியமடைந்தனர். ராமநாதன் இல்லாமல் தனியாக வந்த என்னை பார்த்த ராமலிங்கம் கலவரம் அடைந்தார். எனக்கும் ராமநாதனுக்கும் சச்சரவு ஏற்பட்டு இருக்குமோ, அதன் காரணமாக நான் திடீரென்று உதக மண்டலத்தை விட்டு புறப்பட்டு வந்து இருப்பேனோ என்று நினைத்தாரோ என்னவோ. ராமலிங்கம் என்னை ஒரு விதமாக பார்த்தார். உதக மண்டலத்துக்கு நான் இதுவரையிலும் சென்றதே இல்லை. ஆதலால் குளிர் எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். ராமநாதன் இன்னும் சில நாட்களில் வருவான் என்று ஒரு பொய்யை சொல்லி வைத்தேன். ராமலிங்கம் முதலில் நம்பவில்லை. அன்று பிற்பகல் ராமநாதன் அவரோட டெலிபோன் மூலமாக பேசிய பிறகுதான் ராமலிங்கம் ஓரளவு அமைதி அடைந்தார். சீதாவுக்கு நான் திரும்பியதில் எல்லையில்லா மகிழ்ச்சி என்பதை அவள் முகமே வெளிப்படுத்தியது. ஆனால் சீதா தனிமையில் என்னை நெருங்கி பேசவோ என்னோடு பழகவோ சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. எப்போதும் என் தாயோடு அமர்ந்தபடி இருந்தாள். நானோ ஒவ்வொரு நிமிடத்தையும் சீதாவோடு கழிக்க துடித்தேன். உதக மண்டலத்தில் நான் இழந்த சித்தத்தை திரும்ப பெற சீதாதான் சரியான மருந்து என்று நினைத்தேன். ஆனால் சீதாவோ நாணத்தோடு என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி சென்றாள். கல்யாணம் தான் சீக்கிரமே நிகழப்போகிறதே, அதற்குள் என்ன அவசரம் என்று நினைத்தாள் போலும். சீதாவுக்கு என்னுடைய உண்மை நிலை தெரியவில்லை. சீதாவின் அன்பு, சீதாவின் நினைவு, சீதாவினால் ஏற்படும் இன்ப உணர்ச்சிகள், இவைகளால் என் மனதை நிரப்ப துடியாக துடித்தேன். என் மனதை காலியாக வைத்திருந்தால் அதில் வேறு நினைவுகள், பிடிப்புகள் நுழைந்து என்னை எங்கேயாவது இழுத்துச் சென்று விட்டால் என்ற பயம் எனக்கு இருந்தது. சென்னைக்கு வந்த பின்பு எனக்கு இரவு வேளைகளில் பலவிதமான பொருத்தமே இல்லாத கனவுகளும் பிரம்மை தோற்றங்களும் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. தினமும் உடலை வருத்தி தேக பயிற்சி செய்து உடலுக்கு களைப்பை ஏற்படுத்தி அந்த களைப்பில் அயர்ந்து தூங்கினேன். அற்புதமான இலக்கிய புஸ்தகங்களை படித்து சொல் நயத்திலும் பொருள் நயத்திலும் மனதை ஈடுபடுத்தினேன். நான் என்ன செய்தோம்? சொல்லுக்கடங்கா பிள்ளை போல என் மனம் எங்கேயோ திரிய முயலுவதை உணர்ந்தேன். மனதை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி பதஞ்சலியின் யோக சூத்திர நூல் வகைகளை படித்தேன். சத்துவ உணவுதான் சித்தத்தை ஒரு நிலைப்படுத்தும் என்பதை பற்றி உணர்ந்ததும் என் உணவையும் குறைத்தேன். நெல்லிக்காய், பாகற்காய், பால், பழம் இப்படி சாப்பிட்டு வந்தேன். பூட்டிய அறையில் உட்கார்ந்து பிராணாயாமம், தியானம் முதலியன செய்து பார்த்தேன். 2 நாட்களில் உடல் இளைத்து மனம் ஓரளவு லயப்பட்டது. என்னுடைய விபரீத சோதனைகள் என் தாய்க்கும் சீதாவுக்கும் கவலையை கொடுத்தன. திலீபா, என்னடா சந்நியாசியாக போகிறாயா? நெல்லிக்காயும் பாகற்காயும் தின்கிற? கல்யாணம் காத்து கிடக்கு, நீயோ மூக்கை பிடிச்சுக்கிட்டு ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தா என்னடா அர்த்தம் என்று கூறும் என் அம்மாவிடம் என் நினைவுகளோடு நான் போராடி வருகிறேன் என்று எப்படி சொல்வது? எனக்கே சரியாக விளங்காத தன் நிலையை என் தாய்க்கு எப்படி விளக்குவது? சீதா மட்டும் என்னிடம் சகஜமாக பழகியிருந்தால் சீதாவிடம் தான் நான் எப்படி மேஜர் மாயநாதனை பற்றி சொல்லுவது? ஆனந்தியின் சந்திப்பை பற்றி சொல்லுவது? அவள் காதல் உள்ளத்தில் பொறாமை உணர்ச்சி இல்லாமலாயிருக்கும்? இதை சொல்லி இன்னமும் ஏதாவது விபரீதங்கள் நிகழ்ந்துவிட்டால் என்னுடைய நடத்தையை பற்றி சந்தேகங்களை கல்யாணத்துக்கு முன்னால்
நானே என் எதிர்கால மனைவியிடம் ஏற்படுத்துவதா? பதஞ்சலி யோக சூத்திர வழிப்படி நான் வாழ்ந்தபோது எனக்கு ஓரளவு அமைதி இருந்ததானால், தாயின் வற்புறுத்தலின் பேரில் என் உணவு திட்டத்தை நான் மாற்றிக்கொள்ள வேண்டி இருந்தது. காலையில் வெண்ணெய், தயிர், மிளகாய் பொடியுடன் இட்லி சாப்பிட ஆரம்பித்தேன். சீதா மிக குதூகலத்தோடு எனக்கு பரிமாறினாள். நடுப்பகல் 5 வித காய்கறிகளுடன் சாப்பாடு. மாலை பாதாம் அல்வாவோட டிஃபன். உணவிலே ஏற்பட்ட திடீர் மாறுதல்களின் போதுதான் எனக்கு மனதுக்கும் உணவுக்கும் உள்ள தொடர்பு விளங்கியது. பால், நெல்லிக்காயோடு வாழ்ந்த போது என் மனம் அலை ஓய்ந்து போன ஆழமான கடல் போல சலனமே இல்லாமல் இருந்தது. காரசாரமான உணவு உடலிலே சேர்ந்த பின்பு என் எண்ணங்களே மாறின. சீதாவை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவளை இறுக்கி அணைக்க வேண்டும் என்ற அசூரத்தனமான ஆசை ஏற்பட்டது. அவளது ஒவ்வொரு அங்க அசைவும் என்னுடைய உள்ளத்திலே ஓர் எரிமலையை வெடிக்க செய்தது. முன்பெல்லாம் அவளிடம் எனக்கு பரிவு உண்டு, ஒருவித இரக்கம் உண்டு, அதோடு அவள் மீது ஒரு ஆசையும் உண்டு. இப்போது எனக்கு ஆசை மட்டும்தான் மிஞ்சியது. அதுவும் எப்படிப்பட்ட ஆசை! அவளுடைய பளபளப்பான உடலை முரட்டுத்தனமாக அடைந்து துன்புறுத்த வேண்டும் என்ற ஆசை. காதலில் ஆசையும் உண்டு, இரக்கமும் உண்டு. காமத்தில் இரக்கத்துக்கு இடமே கிடையாது. வெறும் ஆசை வெறிதான் உண்டு என்பதை உணர்ந்தேன். வெறி அல்லது அசுரத்தனமோ எப்படி இருந்த பொழுதிலும் சீதா அருகில் இருக்கும்போது எனக்கு குழப்பம் இல்லை. ஆனந்தி மேஜரை பற்றிய நினைவே ஏற்படவில்லை. சீதா இருக்கும் இடத்தில் எந்த அசுரத்தனமான சக்தியும் என்னை நெருங்காது என்ற துணிவு எனக்கு ஏற்பட்டது.